ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது மொபைல் அப்ளிகேஷன் வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது. அன்இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுவோம், தூக்கி மேலே போடுவோம், அன்இன்ஸ்டால் கேட்கும், ஓகே கொடுத்தா முடிஞ்சு போச்சு, ஆகிடும். இது வந்து நார்மல். நான் சொல்ல போகிறது இப்போ என்னென்னா, இப்போ பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அன்இன்ஸ்டால் இந்த டிசபிள் இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ண போகிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பண்ண என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு செக்யூரிட்டின்னு இருக்கும், கடைசியாக கீழே வந்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு ஒரு மாதிரி வித்தியாசம் இருக்கும். செக்யூரிட்டியில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியில் இந்த பாருங்கள் டிவைஸ் அட்மின், இதில் போய்ட்டு கிளிக் பண்ணி டெக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கேன்சல் பண்ணிங்கன்னா போதும். டீஆக்டிவேட் கேட்கும், டீஆக்டிவேட் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து எதில் டிக் இருக்கான்னு பாருங்கள். டிக் இருந்தால் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அன்த்ரெட்டட் டிவைஸ் மேனேஜ். இது வந்து கோகுலோடது. இது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம மொபைல் ஏதாவது காணாமல் போய்ட்டால் சப்போஸ் அழிக்கிறதுக்கு அந்த மாதிரி பயன்படுறது, அது வந்து கொடுத்துக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். மற்ற எந்த அப்ளிகேஷனும் டிக் இருக்கான்னு முதல்ல பார்த்துங்க. இது வந்து டிக் இருக்கிறது நல்லதில்லை. நம்மளோட ஃபுல் பர்மிஷன், மொபைலோட பர்மிஷன் வந்து அந்த அப்ளிகேஷனில் இருக்கும். ஸோ இது வந்து தேவையில்லாத இது. டிக் இருந்தால் கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், அன்இன்ஸ்டால் கேட்குதா. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், எனபிளில் டிசபிளில் இருந்தது, இப்போ பாருங்கள் எனபிளில் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று எப்படின்னா, சரி உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸில் போய் பண்ண தெரில அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா, இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஈஸி அன்இன்ஸ்டாலரு. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சரி இதுக்கு முன்னால் போய் ஜஸ்ட் மினிட் செக்யூரிட்டியில் அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ ஆக்டிவில் இருக்குது பழைய மாதிரி. இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணுறாந்தா இந்த ஈஸி அன்இன்ஸ்டால் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்மார்ட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, கடைசியாக இருக்கா, ஸ்மார்ட் பூஸ்டர் இருக்குல்ல, கிளிக் பண்ணுறேன். அன்இன்ஸ்டால்னு கீழே இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது. ஓகே கொடுத்தேன். அன்இன்ஸ்டால்னு ஓகே கொடுக்குது பாருங்கள். அதோட எந்த இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோ அந்த அப்ளிகேஷனுக்கே போய்டும். அது உங்கள் மொபைல் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடவே தேவையில்லை. அந்த மாதிரி ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், ஓகே கிளிக் எடுத்துகிட்டு டீஆக்டிவேட் கொடுத்தா போதும், அவ்வளோதான். இனிமேல் நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறதா எனபிளில் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணணும். இது ரொம்ப நல்ல ப்ரோக்ராம். இந்த ஈஸி அன்இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணிங்க, ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. இது ப்ளே ஸ்டோரில் என்ன பண்ணால் ஈஸி அன்இன்ஸ்டால்னு கொடுத்து ஈஸி அன்இன்ஸ்டால் இதான் அந்த அப்ளிகேஷனு. டவுன்லோட் பண்ணி இது ரொம்ப யூஸாக இருக்குது. ஏதோ உங்கள் சப்போஸ்லேயே உங்கள் மொபைலில் வந்து எதுவும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியலன்னா இதில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எதில் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குன்னு அது காட்டிடும். ரொம்ப பெஸ்ட்டான அப்ளிகேஷன் இது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.